சினிமா பார்த்து ஓட்டு போட்டீங்களா இல்ல மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்களா? அதெல்லாம் ஒரு மாற்றமா இருக்கட்டும்னு தான் போட்டது. சினிமா பார்த்து இது பார்த்தா இத்தனை பேர் வந்தாங்க. இவரு வந்து ஏதோ என்ன செய்யறாரோ செய்யட்டும், பார்க்கலாம். சினிமால நாங்க பார்த்துட்டோம். விஜய் நாங்க பார்க்காத இந்த மெட்ராஸ்லயே பிறந்து மெட்ராஸ்லயே வளர்ந்து மெட்ராஸ்ல ஹைஸ்கூல்ல படிச்சு ஓட்டு போட்டீங்களா? சினிமா போடல. இந்த கடைக்காக போட்டு விட்டுட்டு மாற்றி கொடுக்கணும்னு போட்டோம். மாற்றி கொடுத்தா அப்போவாச்சும் கொஞ்சம் தெளிவு வரும்னு பார்த்தோம். அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அங்கே மாறணும்னு ஓட்டு போடல, வரட்டும்னு தான் ஓட்டு போட்டோம். சரிங்களா, வரட்டும், நம்ம விஜய் வரட்டும், என் பிள்ளை வரட்டும்னு தான் நான் ஓட்டு போட்டேன். இலவசம் தராருன்னு ஓட்டு போட்டீங்களா இல்ல டிஎம்கே ஆட்சி பிடிக்கலன்னு ஓட்டு போட்டீங்களா? அப்படி இல்லை, மாற்றம். இப்போ ஒரு வர 20 நாள் போதை இது தடுக்கிறாரு. ஒரு பெண் சிசு கொலைக்கு நீங்க பாத்தீங்க என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாரு. உன்னால முடிஞ்சா நீ ஜெயிலுக்கு அனுப்புறியா இல்ல நான் தூக்குக்கு அனுப்புவான்னு கேட்டாரு. எதிரே கேட்டா நான் தூக்குக்கு அனுப்புவா இல்ல நீங்க என்ன பண்ண, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு அவன் திருப்பி வர்றதுக்கு நான் ஒன்றும் விட மாட்டேன், அவனுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கணும் நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டாரு. கொடுத்தா அவருக்கும் முடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் தேவை. அவன் கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டில் கூட என்ன பண்ணாங்க, இப்போ போய் பணம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, எந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க, இந்த பணம்லாம் உங்கள் பிள்ளைக்கு ஈடாகுமா, உங்கள் பிள்ளைய திருப்பி என்னால் கொடுக்க முடியாது, அதனால இதை வச்சுக்கோங்க, அழுவாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். எந்த முதலமைச்சர் இருக்கிறாங்க? சினிமா பார்த்து ஓட்டு போட்டீங்களா இல்லை மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டீங்களா? சினிமா பார்த்தாலும் போடல. இவர் நான் நல்லா செய்வாருன்னு ஒரு இதில் தான் நாங்கள் போட்டோம். அவர் படத்தில் நடிக்கிறாரு, அதில் நடிக்கிறாருனால நாங்கள் போடல. நல்லா பார்ப்பாரு. விஜய் அண்ணா வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணா போல். விஜய் அண்ணாவுக்கு நான் ஓட்டு போட்டேன். நம்பிக்கை ஊரெல்லாம் நல்லா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு, அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துச்சு. அதனால விஜய் அண்ணாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். மாற்றம் வரணுமே, ஜனத்துங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அடக்கம் நல்ல ஒழுக்கம் வரணும். பால் தொல்லை எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிக்காக இது எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். சினிமாக்கெல்லாம் கிடையாது, மாற்றம் வரணுன்றனால தான். மாற்றம் வந்துருக்குதா? இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணியிருக்காருல. ரொம்ப ஸ்டிக் பண்றது இப்போ வாலிப பசங்க எல்லாம் ரொம்ப வந்து இந்த கெஞ்சா பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்குலாம் ரொம்ப கெட்ட அடிமையா போறாங்க. அது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. மாற்றம் வரணும்னு தான். மாற்றம் வரணும், இலவசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நிம்மதியா இருந்தா போதும். உண்மையாலுமே நம்ம நாட்டை அடுத்தவங்க கைக்கு போயிடக்கூடாது, வெளிநாட்டுக்காரங்க கைக்கு போகக்கூடாது. மாற்றம் தான். மாற்றம் மாறி இருக்கா? மாறல, இன்னும் மாறல. சினிமா பார்த்து அவர் ஓட்டு போட்டீங்களா இல்ல வந்து மாற்றம் வரணும்? மாற்றம் வரணும் தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ஊழல் கட்சி ஆகி போச்சு. அதனால புதுசாக ஓட்டை எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்கோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மாற்றத்துக்கு ஓட்டு போட்டீங்களா இல்ல ஒரு நடிகர் எனக்கு பிடிச்ச நடிகர்னு ஓட்டு? இல்ல மாற்றத்துக்கோசம் தான். திராவிட கட்சிகள்ல இருந்து வேற ஒரு கட்சி, இந்த 2 கட்சி தவிர வந்து இன்னொரு கட்சி வந்து வரணுன்றதுக்கோசம் வந்து போடுது. கொஞ்சம் மாற்றம் வரும். ஓகே, பரவாயில்ல.